welcome to Morning Cafe presented by Pon Wonder Detergent powered by Cyball. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படினா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே டைம் நம்மளால மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கை இன்னுமே அழகா இருக்கும். So எப்பவுமே சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. So இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி 10th + 2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ணலாம் அவங்க லைஃப்ல அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு முக்கியமான எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இந்த சமயத்துல என்ன ரிசல்ட்? ஆக்சுவலி இந்த மந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு 10th and + 2 ரிசல்ட் தான் வரும். வேற என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஆக்சுவலா ரொம்ப பழமையான அதே டைம்ல ரொம்ப டஃப்பான IQ டெஸ்ட் பேர் தான் மான்சா. சோ இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம இந்தியன் கேர்ள் ஒருத்தவங்க கலந்துருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்கு. வாவ் சூப்பர். யார் இந்த பொண்ணு? ஆக்சுவலா வந்து நார்த் இங்கிலாந்துல வசிக்கிற இந்த பொண்ணு பேர் வந்து ராஜ் கௌரி. இவங்களுக்கு வந்து 12 வயசு தான் ஆகுது. இவங்க இந்த IQ மான்சா அப்படிங்கிற IQ டெஸ்ட்ல கலந்துருக்காங்க அண்ட் 162 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓ ஓகே ஓகே. என்ன கண்மணி ஓகே ஓகேன்னு சாதாரணமா சொல்லிட்டேன். ஆக்சுவலி 200க்கு 162 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அங்கங்க 200க்கு 200 இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. வேர்ல்டுல இருக்கிற ஜீனியஸ் எல்லாருமே அவங்களோட IQ லெவல் பார்த்தனா 140 தான் இருக்கும். ப்ரொஃபசர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட IQ டெஸ்ட் இந்த மான்சா டெஸ்டோட ரிசல்ட் பார்த்தனா 162 அண்ட் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டைன் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த மான்சா டெஸ்ட் எழுதவே இல்லை. பட் ஆனா ப்ரீ ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அவரோட IQ வந்து 160 தான் இருக்கும்ட்டு. அப்ப நீ சொல்றத பார்த்தா ஐன்ஸ்டைன் விட ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் விட இந்த பொண்ணு அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தான். இவங்களும் ஜீனியஸ் தான் இல்லையா? ஆமா, இவங்க வந்து மான்சா டெஸ்ட் எழுத போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்து ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் அதே டைம்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நான் ரொம்ப பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா ராஜ் கௌரி. சூப்பர். ஆக்சுவலி IQ பொறுத்த வரைக்கும் ராஜ் கௌரி ஏற்கனவே உச்சத்தை தொட்டுட்டாங்க. இதே மாதிரி வாழ்க்கையிலயும் இன்னும் பல சாதனைகளும் அவங்க செய்யணும்னு சொல்லி நம்முடைய மார்னிங் கஃபே சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்தது அவங்க எல்லாருக்காகவும் யோகாசனம் பகுதி காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவா யோகால இருந்து. யோகா ஆசனாஸ் நிறைய விஷயத்துக்கு பண்ணிட்டே இருக்கும். ஆனால் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன்ஸ் அப்பர் பாடியிலையும் லோவர் பாடியிலும் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம லோவர் பாடியில் இருக்கிற ஆசனாஸும் அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஆசனா ஏகபாத ராஜகபோத் ஆசன். ராஜகபோத் ஆசன் நீங்க பார்த்தீங்கன்னா பிஜன் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிஜன் போஸ்லயே ஒன் சைடு பிஜன் போஸ். ஏன்னா ப்ராப்பர் பிஜன் போஸ் பண்ணணும்னா ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி தேவை. ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வேணும்னா புஜங்காசன், சூரிய நமஸ்காரம் டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்க கைகளில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ், பைசெப், தொடைகளில் இருக்கிற தசைகள் எல்லாம் விரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் பிஜன் போஸ் இல்லை எந்த ஃபிளெக்சிபிள் போஸும் வரும். இப்போ நம்ம பண்ண போறது ஒரு ப்ரிப்பேரேட்டரி போஸ்னே சொல்லலாம். ஆனா இதுக்கு பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டா இருக்கு. என்னன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா இந்த பைல்ஸ் எல்லாம் வந்து போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பட் லைன் ரொம்பவே பெயின் ஆகும், இல்ல பாத்ரூம் போற இடத்துல ரொம்பவே பெயின் ஆகும். அந்த மாதிரி பெயின் ஆகும்போது அவங்களால அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆனஸ் பாயிண்ட் அவ்வளவு பெயின் ஆகுறதுனால எடுத்துக்கிற ஒரு சக்தியும் இருக்கா. அந்த டைம்ல டெஃபினட்டா உங்களுக்கு தண்ணி குடிக்கிற பிரச்சனை இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி நீங்க குடிக்கும். அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா டெஃபினட்டா இந்த ஆசனாஸ் பண்ணும்போது உங்களோட பாடி இடம் கொடுக்கும், அந்த ஆசனாவும் கரெக்டா வரும். ஸோ உங்களோட பட்லைன் பெயின் இருக்குது, என்னோட ஆம்ஸ்ட்ரிங் இப்போதான் டேர் ஆச்சு, நான் இப்போதான் அது சீரா அமையுது, டேமேஜ் ஆச்சு முன்னாடி, நான் இப்போ சீரா அமையறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏகபாத ராஜகபோத் ஆசன் இஸ் த பெஸ்ட் ஆசனானே சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ஆசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பாடியை வளைவு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஆசனா பண்ணும்போது தான் அது கரெக்டா போஸ்ல உட்கார். பிகினர்ஸ்க்கு ஒரு ஃபோல்ட் மட்டும் தான் பண்ண முடியும், லாக் அடிக்க முடியாது. ஃபோல்டு பண்றதுக்கு அது ஒரு லெவல், அதாவது ஒரு நாள் பட தான் அந்த லாக் சிஸ்டமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிளாங்க் போஸ்ல இருந்துக்கோங்க. உங்க பிளாங்க் போஸ்ல இருந்து மெதுவா நீங்க டவுன்வர்ட் டாக்கு போகலாம். இந்த மாதிரி டவுன்வர்ட் டாக்கு போகும்போது உங்களோட முதுகு பகுதியில ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனாலயே உங்க பாடிக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்கும். இப்போ மெதுவா உங்களோட ரைட் காலை ஃபோல்டு பண்ணி உங்களோட பாம்ஸ்க்கு மிடில்ல வைங்க. இந்த மாதிரி வைக்கும் போது உங்க பாடி ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் போது வலி ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, இது ஒரு நார்மல் ப்ரெஷர் பாயிண்ட் தான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்கார உங்களோட பட் லைன்ல வேலை நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் உங்களோட ஸ்பைனும் இரெக்டா இருக்கிறதுனால பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. நீங்க வேணா முன்னாடி ஸ்லோவா பெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நெத்தியை தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே வாங்கிக்கோங்க. 1 2
3, மெதுவா மேல வாங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் போது உங்களோட ஒன் சைடு ஆஃப் த பாடி பார்ட் ஒர்க் ஆகுறது உங்களுக்கே தெரியும். பை எக்ஸசைஸ்னால 2 சைட்லயும் பண்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு லெக்கை மட்டும் ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லெக் ஃபோல்டு பண்ணும்போது வலி ஏற்படும். வலி ஏற்பட்டுன்னா கொஞ்சம் மெதுவா எழுந்துக்கோங்க முடியாத பட்சத்துல. இல்ல என்னால முடியுது, ஹாம்ஸ்ட்ரிங் டேமேஜ் ஆனவங்களுக்கு கரெக்டா இப்படி உட்கார முடியாது, வலி ஏற்படும். சோ நீங்க ஸ்லைட்டா ஏறிக்கலாம், கொஞ்சம் மேல வரலாம். ஆனா இல்லாததுல நீங்க அழகா உட்காரலாம். இது பிகினர்ஸ் போஸ் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம். இன்கேஸ் உங்களால நல்லா வர முடியுதுன்னா யூ கேன் புட் அ லாக். எப்படி உள்பக்கமா கை உள்ள போய் இந்த லாக் இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்க கையை இப்படி லாக் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்து மூச்சு உள்ள வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் மெதுவா நீங்க உங்க கைகளை ரிலாக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது பை எக்ஸசைஸ்னால காலை பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் காலு முன்னாடி ஃபோல்ட் பண்ணி போகும். ஃபோல்ட் பண்ணி போனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு மெதுவா முன்னாடி குனியுங்க. உங்க ஃபோர்ஹெட்டை டச் பண்ணி பாருங்க. மூச்சு உள்ள வெளியே வாங்கிக்கிட்டு மெதுவா மேல வாங்க. வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரிதான் ஃபோல்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஆசனாஸ் கரெக்டா இருக்கும். மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேரு ராஜகபோதாசனை ஹீல்ல உட்கார வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இது எக்ஸ்பர்ட் லெவல்னு சொல்லுவோம். சோ இத பிகினர்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம், நாள் பட தான் ட்ரை பண்ண முடியும். சோ ஸ்லோவா மெதுவா உங்க கால்களை பின்னாடி எடுத்துக்கிட்டு உங்க முட்டியை கீழே இறக்குங்க. ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ பார்த்த ஆசனா பேரு அழுதபாத ராஜகபோத் ஆசன். நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஒரு ஃபீல்டுலயும் சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்டமா பார்த்தனா இந்தியா வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் கண்ட்ரியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி எல்லாரும் விவசாயத்தையும் அவங்களுடைய கையில எடுத்தா நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ரீசெண்டா நம்ம கவர்மெண்ட் சீம கருவேல மரங்கள் எல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க இல்லையா? இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஆமா கண்மணி, கோர்ட்டே வந்து இந்த நடவடிக்கையை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய வேலைகள்லாம் கூட நடுவுல ஸ்டாப் ஆயிருந்தது. சரி, இப்ப ஏதாவது அப்டேட் இருக்கா? ஆமா, ஆக்சுவலி சீமை கருவேல மரங்கள் எல்லாமே வெட்டணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுன்னு உண்மைதான். ஆனா இப்போ 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, யார் அவங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? ஆக்சுவலி நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேதாரண்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் தான் வாய்மேடு. வாய்மேடு கிராமத்துல இருந்து கோடியக்கரை கிராமம் வரைக்கும் நடுவுல மொத்தம் 20 கிராமங்கள் இருக்கான். இந்த 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தான் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மரங்கள்லாம் வந்து வாட்டர் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும், அதனால வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க எதுவும் புதுசான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இல்ல, ஆக்சுவலி இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வைகாசி மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் அந்த கிராம பகுதிகளுக்கு பலத்த காத்து வீசுமா. அப்ப அந்த பலத்த காத்து வரும்போது என்ன ஆகுமா, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து கிராமத்துக்குள்ள என்டர் ஆகுமா. அப்ப அந்த உப்பு தண்ணி வந்து நிலத்தடி நீர்ல கலக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காத்து மணல்களையும் வந்து கிராமத்துக்குள்ள கொண்டு வருதான். அந்த மணல் காத்து வரும்போது அந்த ஊருக்குள்ள நடமாட கூட முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இதுக்கும் சீமை கருவேல மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆக்சுவலி சம்பந்தம் இருக்கு. 1950ஆம் ஆண்டுல அப்போ அந்த பகுதியில எம்எல்ஏவா இருந்தவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கடலுக்கும் கிராமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலத்துல வந்து நிறைய சீமை கருவேல விதைகளை வந்து விதைச்சிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் மரங்கள் ஆன பிறகுதான் இந்த கிராமத்துக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராம இருக்குன்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓ, இதனாலதான் அந்த மரத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வர அந்த கிராமத்து மக்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனை
பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த ஆண்களுக்கு பெண் கொடுக்கவே பயப்பட்டாங்களாம். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இப்பதான் ஒரு நார்மலான லைஃப் நாங்க வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் சீமை கருவேல மரங்களை வெட்டினா நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல வந்து கவர்மெண்டோட தரப்பு என்னவா இருக்கு? கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையானது என்ன, மணல் காத்து உள்ள வரக்கூடாது, நிலத்தடி நீர்ல உப்பு தண்ணி கலக்கூடாது, அவ்வளவுதானே. இதை தடுக்கிறதுக்கு தான் எத்தனையோ வேற மரங்கள் இருக்கு. இப்போ சீமை கருவேல மரங்களை வெட்டாம போயிட்டா இது நிலத்தடி நீர் ஆதாரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும், நம்ம வேற ஏதாவது மரங்களை நட்டுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சோ சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த தகவலோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. நம்ம நேத்து செஷன்ல ஒருத்தங்க ஹக் பண்ண வரும்போது எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு ஒருத்தங்க ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட ஐஸ்வர்யா இருக்காங்க. ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம். ஒருத்தங்க நம்மள ஹக் பண்ணிட்டா அப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஹக் தான் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல எதுவும் நடக்கல. அதுல இருந்துமே நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாருங்க. நம்மள ஒருத்தங்க நல்லா ஹக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட இந்த ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த ஹெட் பார்ட் வச்சுட்டு அப்படியே அவங்கள பின்னாடி புல் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ அவங்க ஹக் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி இந்த ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க இருந்து நீங்க புல் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். இதுவே ஒரு கைஸ்க்கா இருந்தாலுமே வந்துட்டு உங்க ஹேண்டை வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சு அவங்க ஹேரை இங்க இருக்கிறது இந்த பொசிஷன்ல இந்த ஒரு லைட் புல் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு யாரா இருந்தாலும் அவங்க முடி வந்து அவங்க தலையை ஒட்டி தான் இருக்கும், கரெக்டா? ஸோ அங்கிருந்து நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கும் பேலன்ஸ் போகும். இன்கேஸ் அவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் ஹக் பண்ண வராங்க அப்படின்னா லைக் இன்கேஸ் உங்க ஹேண்ட் இப்போ ஃப்ரீயா இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஹேண்டை இங்க யூஸ் பண்ணி நீங்க இந்த இயர் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் போயிடும். ஏன்னா இயர் வந்து இந்த பார்ட் ஸ்க்ரூ பண்றது அப்படின்றது அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். ஸோ அங்க நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் போகும். அந்த டெக்னிக்கை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஹக். ஸோ இதுல வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க பிடிக்கிறீங்க, இங்க அப்படியே ஸ்க்ரூ பண்றீங்க. இப்படி ஸ்க்ரூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பேலன்ஸ் போகுது. ஹக் பண்ற போது எப்படி ரிலீஸ் பண்றது ரெண்டு டெக்னிக்ஸ் பாத்தீங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கு போலாம். இப்போ நல்லா ஹக் பண்றாங்க, நல்லா ஹக் பண்ணுங்க. ஸோ டைட்டா ஹக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களோட இயர் யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு இயருமே வந்துட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும். இது வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த சிங்கிள் இயர் கூட வந்துட்டு நீங்க இப்போ உங்க ஹேண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சைடு வரைக்கும் ரீச் பண்ண முடியும். பட் இதுல வந்துட்டு நல்லா ஹக் பண்ணுங்க. ஜஸ்ட் லைட்டா இங்க ஒரு டச் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு இந்த பார்ட் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் பெயின் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த பார்ட் ரிலீஸ் ஆயிடும். அடுத்து ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க உங்களை ஹக் பண்ண வராங்க, ஆல்மோஸ்ட் நீங்க கொஞ்சம் அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது இங்க ஜஸ்ட் உங்க ஹெட்டை வச்சு அடிச்சீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது ரொம்ப எஃபெக்டிவ். ஹெட்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட். ஸோ அதுல வச்சு உங்க நோஸ் இல்லைனா ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னாலே உங்களை நீங்க ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு அட்டாக்கிங்கும் இருக்கு. ஸோ அதை கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல 4 டெக்னிக்ஸ் பார்த்தீங்க. எல்லாமே வந்துட்டு ஒருத்தங்க உங்களை ஹக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு 2 சைட்ஸ் இருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் அதிகமா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுவோம், கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கெட் அவுட் சொல்லுவோம். எஸ், இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் மார்னிங் கஃபேல வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, 4.5 hours நம்ம ஒர்க் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்? ஆக்சுவலி ஒரு மாசம் முழுக்க நம்ம நாள் கணக்கா ஒர்க் பண்ணாலே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் சம்பளம் வாங்குறோம். 4.5 hours ஒர்க் பண்ணா ரொம்ப கம்மியா தான் ஸ்வதி கிடைக்கும். ஒருத்தர் ஜஸ்ட் 4.5 hours வந்து ஒரு ஸ்பான்சர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு தெரியுமா? எவ்வளவு வாங்கியிருக்காரு? 7.65 crores. 4.5 மணி நேரம் ஒர்க் பண்ணி 7.5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரா? யார் அவரு?
ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அவரு. ஓ அவரா? அவர் சம்பளமே கோடி கணக்குல வாங்குவாரு, அதுலயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும்? ஆமா கண்மணி, உலகத்திலேயே வந்து அதிக சம்பளம் வாங்குற ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு ஸ்பான்சர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக தான் 7.65 crores salary வாங்கியிருக்காரு. சூப்பர்ல. சரி நம்ம 2 பேரும் அவருக்கு போட்டி போடலாமா? ரொம்ப பேராசைப்பட வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அழகா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு வந்துடலாமா? பியூட்டி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆயிலி ஸ்கின்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த ஆயிலி ஸ்கின்னுங்கிறது ஏன் சில பேருக்கு மாத்திரம் இருக்குது, சில பேருக்கு இல்லை, என்ன ரீசன்ஸ் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுக்கு, அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து எண்ணெய் சுரக்கிற கருவி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எங்கேருந்து வருது இந்த ஆயில்னா என்ன? இப்போ ஆயில்னு நம்ம நிறைய சொல்கிறோம், பட் ஆயில்னா என்ன, அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். ஆயில் அப்படிங்கிறது சீபம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தட் நம்ம ஸ்கின் வந்து செக்ரீட் பண்ணுற இல்லைன்னா உற்பத்தி ஆகிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். எப்படி வந்து நம்ம பாடி ஸ்வெட்டு இல்லை சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சீபம் அப்படிங்கிறது ஒரு ஆயில் கண்டெய்னிங் செக்ரீஷன் நம்ம ஸ்கின்லேருந்து வருது. இது எங்கேருந்து வருது உங்களுக்கு? மெயினாக வந்து எண்ணெய் சுரக்கிற கருவியிலேருந்து வருது. இந்த எண்ணெய் சுரக்கிற கருவி அப்படிங்கிறது செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து தோலில் நம்ம ஹேரோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பர்டிகுலர் கருவி. இது வந்து உங்களுக்கு ஃப்ரம் பர்த் டு அரவுண்ட் ஒரு டில் அடோலசன்ஸ், அதாவது அந்த மெனார்கி இல்லைன்னா வந்து அந்த வயசுக்கு வர டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைம்லேருந்து அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன், இது மேல் ஹார்மோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபீமேல்ஸ் மேல்ஸ் 2 பேர்லையுமே வந்து இந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணோம்னா இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் இல்லைன்னா அந்த ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து வளர்க்க வச்சு அந்த ஆயில் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு ஆக்னே இல்லை வந்து என்ன ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஒரு 10 to 12 தான் ஆரம்பிக்குது பசங்களில். அது வரைக்கும் மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்ததுங்க ஸ்கின்னு, என் பையனுக்கு இப்போதான் ஏதோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அந்த அடோலசன்ஸ் பீரியட் செக்ரேட் ஆகிறது தான். இப்போ அந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு நல்ல அதோட என்ன ஆக்சுவல் பேசிக் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான். அதாவது வந்து அது வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான் அதோட பேசிக் ஃபங்க்ஷன். பட் இதுவே வந்து சில பேரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது இல்லையா? நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயோ எப்போ பார்த்தாலும் பிசுன்னு இருக்கு, ஆயிலியாக இருக்குது ஸ்கின், எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம், ஏதாவது பண்ணுங்க இந்த ஆயில் நிறுத்தணும் அப்படின்னுட்டு. ஆயில் இஸ் குட் ஃபார் அவர் ஸ்கின், பட் எக்ஸஸ் அமௌண்ட்டில் இருக்கும்போது தான் எஸ்பெஷலி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அது வந்து ரொம்ப ஒரு காஸ்மெட்டிக்லி அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா போயிடுது. ஸோ இது தவிர வந்து ஜெனட்டிக் தவிர, அதாவது நம்மளுக்கு பிறப்புலேயே நம்ம ஃபேமிலியில் என்ன டைப் ஆஃப் ஸ்கின் வருதோ அதை தான் இருக்க போகுது. அது தவிர வேற என்ன ரீசன்ஸ் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்ஸ் நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஆயிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். என்னன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எக்ஸஸ் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னுட்டு கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்கின்னை. அதாவது வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லைனா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி வந்து ஃபேஸை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆயில் செக்ரீஷன் குறையாது. இன்ஃபேக்ட் பாரடாக்சிக்கலி ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கின் ட்ரை ஆக நம்ம உடம்பு என்ன சொல்லும், ஓகே இந்த ஸ்கின் ட்ரை ஆகுது, நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் செக்ரேட் பண்ணுறேன்ட்டு ஆயில் செக்ரீஷன் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ better not to excessively wash the skin in oily skin people. நம்ம எக்கச்சக்கமாக வந்து நம்ம கிளென்சர்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆயில் ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப அதிகமாக வந்து யூ ஷுட் நாட் ரிமூவ் அவுட் த ஃபேஷியல் ஆயில். அண்ட் இன்னொன்று வந்து மேக்கப்புமே சொல்கிறேன் நான், எக்ஸஸாக வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறது, எக்ஸஸாக வந்து ப்ராடக்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி நம்ம ஊரில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தே ட்ரை டு பை சோ மெனி திங்ஸ். என்னெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ உடனே அது காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்கிறத கான்செப்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மறந்துடணும். ஸோ அது தவிர என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் டேக்கிங் கான்ட்ரசெப்ஷன், அதாவது கருத்தடை மாத்திரை எடுக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சில பல பிரச்சனைக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கும்போதும் ஆயில் செக்ரீஷன் கேன் இன்க்ரீஸ். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மாதிரி ஊரில் வந்து சம்மர் இஸ் ஆல்சோ ஹெவி, வின்டருங்கிற கான்செப்டே கிடையாது பெருசாக. பட்
எக்ஸஸ் சம்மர் எக்ஸஸ் ஹாட் கிளைமேட்லயும் ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீசஸ். விண்டர்ல இன்ஃபேக்ட் இந்த டிசம்பர் மந்த்ஸ்ல வந்து இந்த கோல்ட் மந்த்ஸ்ல பாரடாக்சிக்கலி ஒரு கான்ட்ராஸ்டா சில பேருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடி வந்து இன்னும் அதிகமான ஆயில் உற்பத்தி பண்றேன் ஜஸ்ட் டு மேனேஜ் த ட்ரைனஸ்ங்கிறதுனால இட் இன்க்ரீசஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். அண்ட் இதுக்கும் மேல ஒரு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற ஸ்டெராய்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை, அதுவுமே ஆயில் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ற சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்க ஆயில் செக்ரீஷன் ஒரு ஆயிலினஸ் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கிற ரீசன்ஸ். இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு ஆயிலி ஸ்கின்னை வந்து ஹவு கேன் வி மேனேஜ் இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது டயட் கரெக்ஷன். ஸோ என்ன டயட் கரெக்ஷன்? ஸ்டாப் ஜங்க் ஃபுட். இந்த வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஜங்க் டயட் விச் ஹேஸ் மோர் ஆஃப் சுகர் அண்ட் மோர் ஆஃப் சால்ட் அண்ட் ஆல்சோ மோர் ஆஃப் ஃபேட், கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி ஒரு டயட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஊர்ல நம்ம என்ன வந்து நம்ம நேட்டிவ் டயட்டோ, அதாவது டிபிக்கலா நம்ம வீட்டில் கொடுக்குற அம்மா சமைக்கிற ஒரு சாப்பாடு இஸ் த பெஸ்ட் ஃபுட் அண்ட் த மோஸ்ட் பேலன்ஸ் டயட். அந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்றது இஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படிங்கிறது ரெண்டுமே அதிகமா இருக்கிற டயட்டை யூஸ் பண்றது சாப்பிட்றது வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்கின். இதர் தென் திஸ் வந்து உங்களுக்கு ஜிங்க், அதாவது வந்து ஜிங்க்ங்கிறது ஒரு மினரல் இல்லையா, ஒரு மைக்ரோ மினரல். அது நம்ம டயட்ல வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அதுவுமே வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் இன் டயட் இல்லை ஜிங்க் ரிச் ஃபுட் எடுக்கிறது நல்லது. இது தவிர வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுமே ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் ஃபிஷ், இது ரெண்டுத்திலுமே வந்து ஒமேகா 3 அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டயட் கரெக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தென் திஸ் ஃப்ளூயிட், அதாவது வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஹைட்ரேட் பண்றோமோ. நீங்க ஒரு நாள்ல ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம தண்ணியே குடிக்கல, ரொம்ப கம்மியாக குடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யூ வில் ஃபீல் வெரி வெரி ஆயிலி, ரொம்ப அதிகமாக வந்து பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் யுவர் ஸ்கின் இஸ் ஃபீலிங் பிளாக்ட். ஸோ பெட்டர் டு ஆல்வேஸ் ஹைட்ரேட். வாட்டர் மாத்திரம் இல்லை, டெண்டர் கோகனட் வாட்டர், மோர், உங்களுக்கு என்ன லிக்விட்ஸ், அதாவது சுகர் ஃப்ரீ லிக்விட்ஸ் அண்ட் சோடா அந்த மாதிரி குடிக்காதீங்க. பட் மோர் அண்ட் டெண்டர் கோகனட் வாட்டர்க்குலாம் நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு வாட்டர் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. வாட்டர் இன்டேக் ஷுட் பி அட்லீஸ்ட் 3 liters per day. ஸோ இது வந்து நம்ம மினிமம் உங்களுக்கு. அதர் தென் திஸ் பார்த்தீங்கன்னா products which you use இல்லையா, சப்போஸ் ஃபேஸ் வாஷே வச்சுக்கோங்க, சூஸ் ப்ராடக்ட்ஸ் which contain either வந்து உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட், இது வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவோம், இல்லை ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் லைக் கிளைகாலிக் லாக்டிக் ஆசிட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் சூஸ் பண்ணும்போதோ, இல்லை உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல if that is much better to go to a specialist and get it such that it suits your skin, அப்படி இருக்கும்போது வந்து it will help get over your oil excess oiling of skin. இது தவிர வந்து when you wash your face, make sure that you limit it to 2-3 times a day. அதுக்கு மேல வாஷ் பண்றது is not advisable. More than 3 times வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணா போறோம் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸசிவா ரப் பண்ணாதீங்க. ரொம்ப அதிக நேரத்துக்கு, not more than 10 seconds should you be rubbing your cleanser on the skin. When you choose, apart from this, when you finish your cleansing, you should use a moisturizer. Oily skin ku moisturizer is very important. Gel based moisturizer use பண்றது will be advisable for the skin. Sunscreen use பண்ணும்போது silicone gel based sunscreens, dry touch sunscreens use பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது always look for the terminology non comedogenic அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆயில் ஃப்ரீயா இருக்கணும், ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கணும். Especially makeup யூஸ் பண்ணும்போது go for products which are water based other than alcohol based. இப்போ ஒரு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்றீங்கன்னாலும் ஆல்கஹால் பேஸ்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயிலி ஸ்கின்ல ஆல்கஹால் பேஸ்ட் will only damage the skin more. So அதனால better to go for always water based solutions too, even for makeup removal. So with all these tips, I hope you have a healthy journey with your oily skin. Thank you. கண்மணி, சம்பளம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? தெரியுமே. சம்பானா நெல், அளம்னா உப்பு. அந்த காலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு காசுக்கு பதிலா நெல்லும் உப்பும் தான் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சம்பளம் அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. வாவ், சூப்பரான விஷயம் சொல்லியிருக்க. சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமரும் ஜனாதிபதியும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா பிரான்ஸ் நாட்டுல 39 வயசு இருக்கிற இமானுவேல் மேக்ரன் தான் இப்ப பிரசிடென்டா இருக்காராம். இது வரைக்கும் அங்க பிரசிடென்டா இருந்தவர்ல இவர் தான் யங்கஸ்ட் பிரசிடென்டா. பிரான்ஸ் நாட்டு பாலிடிக்ஸ் பத்தி பேசுறேன்னா ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ மேக்ரனோட பர்சனல் லைஃப் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன். செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் பத்தி பேசலன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. சரி, ஓகே, என்ன விஷயம்னு சொல்லு, நம்மளும் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்போம். ஆக்சுவலி மேக்ரனுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கோ 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். இல்ல யார் பெரியவங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ரனோட ஒய்ஃப் தான் அவரோட 25 வருஷம் பெரியவங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்கன்னா, மேக்ரன் படிச்ச ஸ்கூல்ல அப்போ டிராமா டீச்சரா இருந்தவங்க தான் பிரிட்ஜெட் அப்படிங்கிறவங்க. பிரிட்ஜெட்க்கு மொத்தம் 3 பசங்க. அது அவங்களுடைய
அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு 15 வயசு. அவங்களுடைய டாட்டரும் மேக்ரனும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சவங்க. சோ மேக்ரன் வந்து அவரோட ஸ்கூல் டீச்சரான பிரிட்ஜெட்டை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எஸ். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வந்து சினிமால கூட வந்திருக்காது இல்ல? பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கு. ஆமா, ஆக்சுவலி மேக்ரனுக்கு 17 வயசு ஆன பிறகுதான் மேக்ரனும் பிரிட்ஜெட்டோ க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப மேக்ரன் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, கண்டிப்பா நான் பெரியவனானதும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நிஜமாவே 2007ல பிரிட்ஜெட்டை மீட் பண்ணி அவருடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வருஷமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. சோ இவங்களோட காதல் வந்து பிரிட்ஜெட்டை வந்து பிரான்ஸ் நாட்டு முதல் பெண்மணியா மாத்தி இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே, இந்த தகவலோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவையார் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர். ஔவையார் வழியிலிருந்து மொத்தம் 4: ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இதில் இந்த ஆத்திச்சூடி தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குழந்தையிலேருந்து நம்ம தமிழ் கற்றுக்கும் போதே அதுதான் கற்றுக்கிட்டோம். தமிழர் இந்த அத்தனை பேரும் அறிந்த ஒன்றுன்னு சொன்னால் அது ஆத்திச்சூடி தான் சொல்லலாம். இந்த ஆத்திச்சூடியில் மொத்தம் 109 வரிகள் இருக்குது. இது ஒரு ஒற்றை வரி அறிவுரைன்னு சொல்லலாம், அல்லது ஒற்றை வரி ஆலோசனை கூட சொல்லலாம். ஒரே வரியில் எல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க. அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல் வரி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், அறம் செய்ய விரும்பு. இதுதான் முதல் வரி. இந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற இந்த வரிக்கு ஏராளமான விளக்கங்கள் ஏராளமான பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்த உடனே இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு மொத்தம் 3 பதங்கள் இருக்குன்னா, 3 வார்த்தைகள் அல்லது 3 சொற்கள், 3ஆ பிரிச்சுப்போம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறம் செய்ய விரும்பு அல்ல, அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான். 3 தான். இது மேலோட்டமாக பார்க்குற போதே நமக்கு மீனிங் புரிஞ்சு போகுது. அர்த்தம் நமக்கு நல்லா தெரியுது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்லது பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க, லவ் டூயிங் குட், அதுதான் அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. லவ் டூயிங் குட், இதுதான் அறம் செய்ய விரும்பு. ஆக இந்த முதல் தனித்தனியாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, முதல்ல நல்லது செய்யறதுக்கு ஆசைப்படணும், அவ்வளோதான். இது மிகச்சிறந்த ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்ல, ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். அறிவுரை கூட இல்லை, இது ஒரு வழிமுறை. சரி, இனிமேல் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல விஷயம் எல்லாமே அறம் தான். இந்த அறத்துக்கு என்ன எதிர்ப்பதம் சொல்றாங்க தமிழ்ல பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அறம் என்பதற்கு எதிர் சொல்லாக நம்ம என்ன சொல்றோம்னா மரம் அப்படின்னு சொல்றோம். மரம் இல்ல மரம், சரிங்களா? வல்லினரா. இந்த மரம்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு முனை எதிர்த்து போரிட்டு அவனை வெற்றி கொண்டால் அதுதான் மரம். அதாவது வீரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. சோழனை எதிர்த்து சேரன் வென்றது, அல்லது பாண்டியனை எதிர்த்து சோழன் வென்றது, இது மாதிரிலாம் படிக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து மரம் சார்ந்த செயல்கள், வீரத்தின் அடிப்படையில் வர்றது. எதிரியை போரிட்டு வெல்வது, அது மரம். அதற்கு எதிர்ப்பதமாகத்தான் அறம்னு சொல்றோம். இது வந்து வீரத்தின் அடிப்படையில் இல்லை, கருணையின் அடிப்படையில் வரக்கூடியது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் இருக்கு. மகாத்மா காந்தி பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிடவில்லை, போராடினார். ஆக போரிடுவது என்பது மரம், போராடுவது என்பது அறம். அதனால தான் அது ஒரு அறவழி அப்படின்னு சொல்றாங்க. காந்திய வழியை சொல்லுகிற போது அறவழியில போராடுகிறோம், அறப்போர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரிடம் எதிர்த்து சண்டை போட்டு வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல வழிகளில் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொல்லியே வெற்றி காண முடியும். அதுதான் அறம்ங்கிறது. ஆக நல்ல வழிகள், நல்ல செயல்கள், இதெல்லாம் அறம். சரி, அடுத்து செய்ய. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, அறத்தை விரும்புன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொல்லணும்? அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அறத்தை விரும்புவது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர், அவரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப இனிமையா பழகுவாரு, ரொம்ப இனிமையா பேசுவாரு. ஆனா இவர் அப்படி இல்லை. இவரை கேட்டால் எதுவும் சொல்லுவார், நான் அப்படிலாம் இல்லை, நான் இனிமையெல்லாம் பழகிறது இல்லை, நான் கொஞ்சம் அடிதடியில் இறங்கக்கூடிய ஆசாமி தான், ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் இனிமையாக பழகக்கூடியவர். ஆக எனக்கு அது பிடிக்கும், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் படிக்கிறது பிடிக்கும், பொதுவாக யாரை கேட்டால் அவங்க எனக்கு படிக்கிறது பிடிக்கும், ஆனால் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை. படிக்கிறது பிடிக்கும், நல்லதுன்னு தெரியும், ஆனால் செய்யறது இல்லை. அதனால தான் ஔவையார் என்ன பண்றாங்கன்னா, அறம் விரும்புன்னு சொல்லலை, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற. ஏன்னா அறத்து எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லதுன்னு எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும், ஆனால் ஏற்றுக்கிறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இளநீர் இருக்கிறது, மது இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும் இளநீர் ரொம்ப நல்லது அப்படின்னு, ஆனால் அது யாரும் அந்த அளவுக்கு விரும்புறதில்லை. ஆனால் போட்டி போட்டு கொண்டு போய் மதியை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து அறம் அல்ல. ஆக அறம் செய்வதற்கே நம்ம விருப்பப்பட வேண்டும். அறத்தை விரும்புவது என்பது இரண்டாவது. ஆக நல்லதை செய்வதற்கு விருப்பப்பட வேண்டும். அறம் செய்ய. இந்த விரும்பு தான் உண்மையில ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இந்த மொத்த வாசகத்துல நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு பார்க்க போனா இந்த விருப்பம் தான். என்ன தெரியுமா, இந்த விருப்பம் ரொம்ப நல்ல விஷயம். என்ன பார்த்தீங்கன்னாக்க, யாரான ஒரு செயலை செய்யணும்னு சொன்னா முதல்ல அதுக்கு ஒரு விருப்பம் வரணும். இந்த விருப்பம் இருந்தாலே போதும். இதுக்கு நம்மள எளிய ஒரு உதாரணமா பார்க்கலாம். நம்ம வீட்டு சின்ன பையன் இருக்கான், 5 வயசோ 6 வயசோ 8 வயசோ 10 வயசோ இருக்கும் வச்சுங்களேன். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விருப்பம் இருக்கு.
அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு வகுப்பில் சேர்த்து விடுறோம். காலையில் 6 மணிக்கு வர சொல்கிறாங்க ப்ராக்டிஸுக்கு. என்ன பண்ணுறான், 5:30 மணிக்கு நம்ம சொல்லாமலே எழுந்து ரெடி ஆயிடலாம். 6 மணிக்கு நம்ம எழுப்ப வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த விருப்பம் வருகிற பொழுது தானாகவே அந்த செயல் வந்து சேர்ந்து விடுகிறது. யாரும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த விருப்பம் தான் நாளடைவில் ஒரு பேரார்வமாக வளருகிறது. அதாவது டிசையருங்கிறது ஒரு பேஷனாக மாறுது. எடுத்த உடனே ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், சிறிது சிறிது சிறிதாக அதிலே ஊன்றி செயல்படுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பேரார்வமாக அது வளர்ந்து நிற்கிறது. சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசும்போது எல்லாமே சொல்லுவாங்க அப்படிதான். எப்படி சச்சின் டெண்டுல்கர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வர முடியுது அப்படின்னா, ஆரம்பத்தில் அவருக்கு அதில் இருந்த ஒரு விருப்பம், ஒரு ஆர்வம். இந்த விருப்பமும் ஆர்வமும் தானாக வரணுங்கிறதுலாம் இல்லை, நாம் ஒருவர் மீது திணித்து கூட இந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியும். பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதே கிரிக்கெட்லேயே ஆகட்டும், டென்னிஸ்லேயே ஆகட்டும், இல்லை செஸ்ஸில் இருக்கட்டும், அல்லது கேரமில் இருக்கட்டும், ஆரம்பத்தில் அவங்க மிகப்பெரிய விருப்பம்லாம் இருக்காது. பெற்றோர்களோடு யாரோ அவர் மீது திணித்து இருப்பார்கள். ஆனால் நாளாக அது தானாக ஒரு ஆர்வம், விருப்பம் வந்து விடுகிறது. அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா போகிறோம், அப்புறம் யாராலும் தடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நல்ல கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போயிருக்கிற ஒரு பையனை வந்து இன்னைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முகம் வாடி போகுது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதற்கு நம்ம தடை விதிக்கிறோம். ஆக என்ன ஒரு தடை வந்தாலும் அதையும் மீறி செய்ய வேண்டிய அந்த ஒரு உந்துதல் எங்கேருந்து வருதுன்னா அந்த விருப்பம்ல தான் வருது. ஆக அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்லது செய்வதற்கு விருப்பப்படு, ஆசைப்படு. முதல்ல அந்த ஆசை வேணும், அதுல இருந்து தான் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான். இதுல என்னெல்லாம் நமக்கு தோணுது அப்படின்னா, இது என்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, இது சிறுவர்களுக்கு மட்டும்தானா, அதுனா அப்படி இல்லை, பெரியவங்களுக்கும் அதுதான். ஏன்னா பல பெரியவங்களுக்கு நம்ம நல்லதை எடுத்து சொல்வது கூட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே நேரம் இருந்து அவங்க நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அதற்கான அவகாசம் பிற்காலத்தில் இல்லாமலே போய்விடுகிறது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, எடுத்த உடனே சிறுவர்களுக்கே சொல்லும்போது நல்லது செய்ய ஆசைப்படுங்க, நல்லது செய்ய ஆசைப்படுங்க, அதுக்கு விருப்பப்படுங்க, எது நல்லதுன்னு பாருங்க. சாப்பாட்டுல இருந்து, பழக்க வழக்கங்கள்லேருந்து, படிப்புல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் பிரித்து பாருங்க. இதெல்லாம் நல்லது, இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க அப்படி சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் யாரையும் எதுவும் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு விருப்பம் வருகிற மாதிரி நாம் நடந்து கொண்டாலே போதும், அவர்கள் நல்லது செய்ய தொடங்கி விடுவார்கள். இது போதும். ஆக ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த எளிய வழிமுறையை இந்த ஒற்றை வாசகத்தில் ஔவையார் கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, லவ் டூயிங் குட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்வாதி, ஆக்சுவலி மேக்ரன் இப்ப பிரசிடென்ட்டா இருக்கிறதால தான் அவருடைய பர்சனல் லைஃபை பத்தி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது பிரிட்ஜெட்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆமா, இதுக்கு வந்து பிரிட்ஜெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு 70 வயசு, அவரோட மனைவிக்கு 46 வயசு, அவங்களெல்லாம் போய் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, காலங்களை தாண்டின காதல் வாழட்டும்னு சொல்லி அடுத்ததான் நம்ம மார்னிங் கஃபேல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, 2020 கேள்விப்பட்டிருக்கியா? 2020 கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 2020? ஆக்சுவலா கம்ப்யூட்டர் முன்னாடி அதிக நேரம் ஒர்க் பண்ணா, அதாவது கம்ப்யூட்டர் மானிட்டர் ஸ்கிரீன் வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது சரி, நீ சொன்ன 2020க்கும் இந்த கம்ப்யூட்டருக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. அதாவது ரொம்ப நேரம் நம்ம வந்து மானிட்டரை பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் 20 செகண்ட்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கணுமா. சோ அப்படி பண்ணா நம்மளோட ஐஸ்க்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் இந்த டோட்டல் ப்ராசஸ்லயுமே 3 முறை அந்த 20 வந்து இன்வால்வ் ஆகுறதால தான் 2020 சொல்றாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான டிப் என்ன தெரியுமா, 45 மினிட்ஸ் நம்ம ஒரே இடத்துல உட்காரவே கூடாதான். சோ 45 மினிட்ஸ் மேல போச்சுன்னா நம்ம எழுந்து அங்க இங்க கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து வேலை பார்த்தோம்னா இன்னும் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், சூப்பர். செமையான 2 டிப்ஸ் கொடுத்திருக்கேன். அதே நேரத்துல இன்னொரு டிப்ஸும் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீ காஃபில அடிக்கடி குடிச்சிட்டே இருப்பாங்க, அடிக்ஷன் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கியா? கண்டிப்பா. நம்ம வந்து கஃபைன் ப்ராடக்ட்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணணும். சோ டீ காஃபிக்கு பதிலா நம்ம வாட்டர் அடிக்கடி சிப் பண்ணா ரொம்பவே பெட்டரான விஷயம். வாவ், நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லயே நிறைய டிப்ஸ் எக்கச்சக்கமா அள்ளி கொடுத்திருக்க. சோ ஸ்வாதி சொன்ன எல்லாத்தையுமே நீங்க வீட்ல இருந்தபடியே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட எல்லார் ஃபேமிலியிலயும் வரக்கூடிய பிரச்சனை. எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எது பண்ணாலும் அந்த சண்டை இறங்குறது இல்ல. எப்ப பாரு இந்த குழந்தை அந்த குழந்தையோட சண்டை மட்டும் இல்ல, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்ற லெவலுக்கு போகும். இது வந்து சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவோம். இது நார்மல். 2 குழந்தைங்க வந்து வீட்டுல சண்டை போட்டுக்கலன்னா அந்த குழந்தைங்க 2 பேரும் நார்மல் கிடையாதுன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. நேச்சரா கிரியேட் பண்ணது குழந்தைங்களுக்கு சண்டை.
24 hours நம்ம யாரோட இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டை வருது ரொம்ப நார்மல். இந்த சண்டை எதுக்கு வீட்டுக்குள்ள உருவாகுது அப்படின்னா, நம்ம நார்மலா பேச்சுவார்த்தை மூலமா இது தீர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இது எப்படி நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இயற்கையா கிரியேட் ஆன ஒரு விஷயம். நம்ம இதுல வந்து தலையிடக்கூடாது. பெற்றோர்களா நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, 2 குழந்தைங்க சண்டை போடும்போது நம்ம ஜட்ஜ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பாரு, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ பண்ணது தப்பு, நீ அவனுக்கு சாரி சொல்லு, நீ அவனுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணாத, இப்படின்ற லெவலுக்கு நம்ம போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை நம்ம வந்து உருவாக்கி விடுறோம். 2வது விஷயம் என்ன பண்றோம்னா, ப்ராப்ளம் வந்தா அதை வந்து சால்வ் பண்ணதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, நான் சொன்னா சரியாகுன்ற லெவலுக்கு நம்ம இது பண்ணிடுறோம். 3வது இன்னும் டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்குள்ள நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, உனக்குள்ள பிரச்சனை வந்தா நீ 3வது நபர் இருந்தாதான் நீ அதை வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை நம்ம செட் பண்றோம். இதை வந்து நான் சிம்பிளா நான் வந்து வேற லெவல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து இப்போ 2 பேர் எப்பவுமே தன்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணாம 3வது நபர் தான் வந்தா, நாளைக்கு வந்து சொத்து பிரிக்கும் போதோ இல்ல மத்தபடி வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலோ மீடியேட்டர் இருந்தாதான் சரிப்படுத்திக்க முடியும்ன்ற லெவலுக்கு போயிடும். இதே போல அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாம 3வது நபர் சொன்னாதான் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து மத்த சிச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்தா அவங்க வந்து அங்க சொல்யூஷனுக்கு வர மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது செட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா சேஃப்டி இருக்கிற வரைக்கும் அவங்கள சண்டை போட விடுங்க. ஏன்னா ஒரு சேஃப்டி, அதாவது அவங்க கத்தி வச்சு சண்டை போடுறாங்க, இன்னொருத்தன் தள்ள போறான் அப்படின்ற லெவல்ல இருந்தா நீங்க கண்டிப்பா தலையிடலாம். மத்தபடி அவங்கள சண்டை போட விடுங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தா கூட நீங்க 2 பேர் இது எப்படி தீர்த்துக்கலான்னு பாருங்க அப்படின்னு அந்த சொல்யூஷன் அவங்க கிட்டயே கொடுங்க. நீங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நேச்சுரலா விளையாடணுன்ற ஆர்வம் இருக்கும். இந்த விளையாடணுன்ற ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க அந்த ப்ராப்ளமா அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. 5 நிமிஷத்துல அவங்க அதுவே மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. நீங்க இதுல தலையிட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் பெரியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ சின்னவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரு, சின்னவர் எப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ பெரியவர் அதை ஞாபகம் வச்சிருப்பாரு. உங்களுக்குள்ள நீங்க கெட்டவங்களாயிடுவீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நீங்க அதனால தயவு செஞ்சு அங்க தீர்ப்பு சொல்லாதீங்க, அவங்களே அதை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம். இயற்கையா இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம சண்டை போடணுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது அவங்களுக்கே வந்து அது டெவலப் ஆயிடும். அதுக்குதான் இயற்கையா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சண்டை போடுறது, சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை போடுறதெல்லாம் வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகலைன்னா வெளியே அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செட் ஆகாது. 2 குழந்தைங்க வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி வரக்கூடிய சண்டைகள், நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு பொம்மையோ இல்ல ஒரு காரோ வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா சின்னதும் அதே தான் வேணும் அப்படின்னு கேட்கும். இல்ல பெரியவங்க 2 பேருக்குள்ள இதே ஒரு பிரச்சனை இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா நம்ம பண்றது வந்து பெரியவங்க கிட்ட வந்து கண்ணு தம்பி தானே, தங்கச்சி தானே, பாப்பா தானே, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறோம். ஆனா நம்ம மறந்துடுறது என்னன்னா, பெரிய குழந்தையும் குழந்தைதான் அப்படின்றது நம்ம மறந்துடுறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களுக்குள்ள டாய்ஸ் அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஈக்குவலா வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்லைன்னா 2 பேருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு அவங்களே ரூல்ஸ் செட் பண்ண விடுங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா கூட விட்டுருங்க. 2 தடவை வந்து அடிப்பாங்க. யூஸ்வலா என்ன ஆகும்னா, 2வது குழந்தை வந்து நீங்க பெரிய குழந்தைக்கு எதுக்கெல்லாம் அடிச்சீங்க மிரட்டினீங்கன்றது புரிஞ்சுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி சின்ன குழந்தை ரொம்ப உஷாராயிடும், பெரிய குழந்தைய வந்து மாட்டி விடும். இது வந்து நிறைய வீடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால வந்து சின்ன குழந்தை வந்து ரொம்ப வீக்குன்னுலாம் நீங்க நினைக்க வேண்டாம். அவங்களுக்குள்ள அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ண விடுங்க. நார்மலா என்ன ஆகும்னா, பெரிய பையன் வந்து சின்ன பையனுக்கு 2 தடவை கார் கொடுத்துட்டு சரி நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த சான்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா அவங்களே ஒரு புது விளையாட்டுல 2 பேரும் ஈக்குவலா விளையாடுற அளவுக்கு அந்த கேமையே வந்து மாத்திப்பாங்க. நீங்க போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ரூலை வந்து நீங்க உங்களோட அறிவோட தான் பார்ப்பீங்களே ஒழிய ஒரு குழந்தையோட அறிவோட நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னொரு லெவல்ல டீனேஜ்ல வந்து நிறைய பிரச்சனை வரும். டீனேஜ்ல எங்க ஆகும்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த குரூப் இந்த குரூப்போட சேராம இருக்கிறது. இந்த டைம்ல வந்து அகைன் நீங்க வந்து அவங்களையே வந்து அதை
ஹேண்டில் பண்ண விடுங்க. இந்த டைம்ல வந்து எந்த மாதிரி டீசிங், நிறைய புல்லிங் எல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா இவன் பெரியவன் வந்து சின்னவன் அடிக்கிறது அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். இந்த டைம்லயுமே வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து ரொம்ப பெரிய சண்டை அந்த மாதிரி நடந்திருந்தா 2 பேரையுமே ஈக்குவலா வச்சு பேசுறது ஹேபிட் ஆக்கிடுங்க. நீங்க அங்கேயுமே ஜட்ஜ் ஆகக்கூடாது. 2 பேருமே வந்து பேசட்டும். நீங்க வந்து கண்ணு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேற என்ன சொல்யூஷன் நம்ம எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து வேற சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு டைரக்ஷன் மட்டும் காட்டுங்க. எந்த பக்கம் திரும்பினா சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை மட்டும் கொடுங்க. சொல்யூஷன் கொடுத்துடாதீங்க. பெரிய லெவல்லையும் இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னாதான் அவங்களுக்கு என்ன தெரியும்னா அம்மாவோ அப்பாவோ எப்பவுமே வந்து நியூட்ரலா இருப்பாங்க, இந்த சைடு அந்த சைடு சாய மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இதே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய ரொம்பவே மோசமா ஹர்ட் பண்ணிடுறாங்க, தள்ளிடுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு லெவல்ல காயப்படுத்திடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல உண்மையில என்ன ஆச்சுன்னு 2 குழந்தைங்க கிட்டயும் தனியா பேசுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரேடியா ஒரு ஸ்டோரியை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதுல முடிவெடுக்க முடியாது. கண்பட நீங்களே ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபுமே எடுத்துக்குங்க. ஏன்னா இது வந்து 2 குழந்தையும் அவங்க சைட்ல நடந்ததை மட்டும்தான் அவங்களால வந்து சொல்ல முடியுமே வெளியே உண்மையா நடந்த விஷயத்தை வந்து நம்ம 2 சைடுல இருக்கக்கூடிய உண்மையை வச்சுதான் பில்ட் பண்ண முடியும். உண்மை எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எந்த குழந்தை இன்னொரு குழந்தைய காயப்படுத்தியிருக்கோ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன்னா நீங்க திரும்ப அந்த வன்முறையை வச்சு நீங்க சால்வ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஆங்கிளுக்கு போயிடுவான். எந்த குழந்தைக்கு காயப்பட்டிருக்கோ அந்த குழந்தையுமே வந்து தூண்டி விட்டுச்சா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா அடிப்பட்ட குழந்தை வந்து நிறைய தூண்டி விட்டு அப்புறம் வந்து தன்னை விக்டிம் ஆக்கிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த குழந்தைகிட்டயும் நீங்க வந்து பேசணும். கண்ணு இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரை நம்ம தூண்டி விடக்கூடாது, பொறுமையா நம்ம போகணும் அப்படிங்கறத வந்து நீங்க த்ரூ எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்ணணும். அட்வைஸா பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளா மாடலா நீங்க காட்டணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது அம்மா அப்பாக்குள்ள இருக்கக்கூடிய உறவு வந்து உங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்தா நீங்களே சால்வ் பண்ணிக்கிறீங்கன்றதை காட்டுங்க. இதுல வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்க 5 நாள் பேசாம நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அவர் வந்து உங்களை சத்தம் போடுறது அடிக்கிறது இந்த மாதிரி வந்து குழந்தைங்க ஃபாலோ பார்த்தாங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு வந்து நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா செட் பண்றீங்களோ அவ்வளவு அழகா குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையும் சால்வ் ஆயிடும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்து எல்லா பகுதிகளுமே உங்க எல்லாருக்குமே உபயோகமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, presented by பொன்வண்டு டிடர்ஜென்ட், powered by சைபால்.